ஏ கவின்குமார் நமக்கவி டிரான்ஸ்போர்ட்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். கவி எங்க இருக்க? கவி அவர்களுக்கு ஒரு நினைவு அன்பளிப்பு. பாஸ்கரன், வடமாறன் பாஸ்கரன் அதை கொடுக்கணும். முன்னாடி போங்க. இது வந்து ஸ்பான்சர்ஸ், அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீல்டு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். உண்மையை கேட்ட உடனே பிரைஸ் கொடுத்தாரு கவின்குமார். இரண்டாவது பிரபு டிரானிக்ஸ் மொபைல், அவங்களுக்கு ஒரு நினைவு அன்பளிப்பு. அடுத்ததா கே சதாம் ஹுசைன், அவர்களுக்கு நினைவு அன்பளிப்பு. அடுத்ததாக ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு பல்காக முருகேசன் அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சதாம் ஹுசைன் கொடுத்துருங்க. அடுத்ததாக ஜெயக்குமாரன் போல முருகேசன் அவர்கள் வாங்குவார். பி சிவேந்திரன். அடுத்ததாக சிறப்பு பரிசு வழங்க ஆர்.எஸ். சேகரண்ணன் அவர்களுக்கு சேகரண்ணன், மனோபாலாஜி, பிரான்சிஸ் தேவா, வினோத், சேட்டை கார்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து வினோத்குமார் அவர்களுக்கு சேட்டை கார்த்தி அவர்கள் வழங்குவார். வினோத்குமார் அவர்களுக்கு சேட்டை கார்த்தி அவர்கள் வழங்குவார். அதைத் தொடர்ந்து டி வில்லியம், ரஞ்சித் குமார், ராஜ்குமார் சிறப்பு பரிசு வழங்கியார். அவர்களுக்கு ஒரு நினைவு. ஐஸ் பெருமாள் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முன்னாடி போங்க. அடுத்து டாக்டர் சார் எஸ் திருக்குமரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கே கணேஷ்மூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து டி கவியரசு, ஃபைனான்ஸ், வேடநகர், வேடசந்தூர், அருண்குமார். பூபதி, டிஎன்இபி பூபதி அவர்கள் இல்லையா? விமல் ஜெகன், ஐயப்பன் இட்லி கடை. அடுத்து நம்ம அழைப்பை ஏற்று வந்துள்ள வடமதுரை, நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் அரவிந்த், கேப்டன் அரவிந்த் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதை கொடுத்துருங்க, அவங்களுக்கு பெருசா கொடுத்துருங்க. அடுத்து மைதான ஓகே ராஜ்குமார், நம்ம அழைப்பை ஏற்று வந்து 3 நாட்களும் நமக்காக சிறப்பாக அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு பரிசளிப்பு விழா நடைபெறுள்ளது. எங்க வேடசந்தூர்ல இருந்து சில பிளேயர்ஸ் வந்து சிறப்பா அந்த கிரிக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறிய விருது. அது வந்து முத்துக்குமாரன் அவர்கள் நம்ம வேடசந்தூர்ல கிரிக்கெட்டை உருவாக்கி தற்பொழுது வரைக்கும் கிரிக்கெட்டை வந்து டெவலப் பண்ணி இப்ப வரைக்கும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கி ஃப்ரீ கோச் பண்ணி நம்ம வேடசந்தூர்ல இருந்து நிறைய பிளேயர்ஸை திண்டுக்கல் மாவட்ட அளவில் வந்து இது பண்ணி கொண்டு போய் இப்போ வரைக்கும் ஒரு 40 பிளேயர்ஸ்க்கு டெய்லி ஈவினிங் மார்னிங் போய் ஃப்ரீ கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமாரன் அவர்கள் எங்க ஜாகிர் சிசி அணியின் நிறுவனர் அவர்களுக்கு ரெடிஸ் அவங்க அப்பா வந்து ஒரு சிறப்பு அன்பளிப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு நினைவு பரிசு ப்ரௌட் ஆஃப் வேடசந்தூர் அப்படின்னு ஒரு பரிசு. இளையராஜா எங்க இருக்கீங்க? ஓகே. மருது பாண்டியன் அவர்கள் அண்டர் 14 இருந்து தற்போது வரைக்கும் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்ட செலக்டர், அண்டர் 14 அண்டர் 16 செலக்டர் இருக்கிற அண்ணன். கிரிக்கெட் பால்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்பயே ராகுல் டிராவிட் கூப்பிட்டு அவர் நேஷனல் வரைக்கும் விளையாட அவர் செலக்ட் பண்ண ஒரு ஆள் நம்ம மருது பாண்டியன் அண்ணன் அவர்கள். தற்போது பிடி வாத்திர இருக்கிற அண்ணன், இப்பயும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபுல்லா இருப்பாரு. ஃபைனல்ல வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை தட்டி சென்றவர் ஹரி நிசாந்த், ஹரி பிரசாத் சிறப்பான ஈக்குவலா அடிச்சாரு. நம்ம இவருக்கு ஈக்குவலா
சிறப்பு முருகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சிறப்பான பந்து வீச்சு, அனைத்து மேட்ச்லுமே வந்து சிறந்த முறையில் பந்து வீசினார். அவருக்கு சு மற்றும் உபாபாய் ரமேஷ் அண்ணன் அவர்கள் வழங்குவார். பெஸ்ட் பவுலர் கோபர் கந்தருக்கு எடுங்கப்பா. சூ வந்து நம்ம மூர்த்தி அன்பளி கொடுங்க. சூ மூர்த்தி மூர்த்தி கப்பா அண்ணா கொடுக்க சொல்லு. மூர்த்திக்கு சூ கொடுக்க சொல்லு. அப்படி கப்பா அண்ணா கொடுங்க. அப்படி சிறப்பான ஒரு பந்து வீசுங்க. பேட்டிங்லயும் உண்மையிலே கலக்கினாரு. 9 பால்ல 7 6 முதல் நாள் வந்து அடிச்சு இங்க பறக்க விட்டாரு. செம்மையா விளையாண்டாரு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள் முருகேஷ் ப்ரோ அவர்கள். அந்த 9ஆம் நம்பர் ஷூ அவர் நம்பர் பார்த்துக்கங்க, கேட்டுங்க. இன்னொரு பிளேயர் வந்து இந்த டோர்னமெண்ட் முழுதா சிறப்பா பந்து வீசினாரு. அவர் வேற யாரில் இந்தியன் ஷேடோஸ் முரளி, அவருக்கு ஒரு ஷூ அன்பளிப்பு. பூபதி அதை வழங்குவார். பூபதி சிறப்பா பந்து வீசினாரு. முரளி எல்லா மேட்சும் சிறப்பா பந்து வீசினார் முரளி. வாழ்த்துக்கள் முரளி. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஹரி பிரசாத். வாங்க, நீங்க தான் சாக்காதீங்க. நீங்க தான் சிறப்பா விளையாண்டீங்க. ஃபைனல்ல ஒரு கலக்குனீங்க. நீங்க அடிச்ச எல்லா பவுலரும் உண்மையிலே சிறப்பா இந்த ஏரியா ஃபுல்லா சூப்பரா போடக்கூடிய பவுலர்ஸ் தான். சூப்பரா அடிச்சீங்க. அதை வந்து நம்ம ரனீஷ் அவங்க அப்பா மற்றும் வினோத் கோப்பை வந்து வினோத் வழங்குவார். கோப்பை வந்து வாழ்த்துக்கள். சூப்பரா நீங்க பவுலிங் சூப்பரா பண்ணீங்க. மேன் ஆஃப் தி சீரீஸ்க்கு வந்து ஒரு தகுதியான தெரியும். அதனாலதான் ஒரு பேக் கொடுக்குறாங்க. சூப்பரா வந்து உண்மையிலே பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கலக்குனீங்க. சரியா உங்களுக்கே தெரியும். வான வேடிக்கையா பறக்க விட்டு பவுலிங்லயும் கலக்கன பிரகா அவர்களுக்கு மேன் ஆஃப் தி சீரீஸ் தொடர்நாயில் வந்து வழங்கப்படுகிறது. நமக்கு டிரான்ஸ்போர்ட் கவி வாங்க அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு பிரகா கூப்பிட்டு விளையாடுங்க. வாங்க, ஆல்ரெடி உங்க கூட விளையாண்டுட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க கூட மட்டும் விளையாட மாட்டேங்கிறாரா? பரவாயில்ல, அடுத்த டோர்னமெண்ட் விளையாண்டு கொடுத்துருங்க. அவருக்கு வந்து ஒரு கோப்பை, பேட் மற்றும் பேக் அனைத்துமே வழங்கப்படுகிறது. சிறப்பா உண்மையில எல்லா மேட்சும் கலக்குனீங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா உங்களோட தான் இருந்துச்சு. நந்து ஸ்போர்ட்ஸ் உரிமை ஜாண்டி எங்க இருக்காரு? அவர் தான் பேட் கொடுக்கணும். ஜாண்டி எங்க இருக்கீங்க? சிறப்பா விளையாண்டா பிரபா அவர்களுக்கு தொடர் நாயன் விருது. டிஎன்பி லெவல்ல போய் கிரிக்கெட் ஆடி நம்ம மாவட்டத்துக்கு பெருமைப்படுத்தி வேடசுந்தூர் மண்ணுக்கு ஒரு பெருமைப்படுத்தின இளையராஜா இப்ப மட்டும் இல்ல, இன்னைக்கு எதுவும் அவருக்கு கேம் பண்ணல. எல்லா டேயும் வந்து கிரிக்கெட் கரெக்டா இருக்காது. ஆனா என்னைக்குமே அவன் ஹீரோ தான். இந்த வேடசுந்தூருக்கு அவன் ஒரு பெரிய ஒரு ஐடல் மாதிரி. அவனை பின்பற்றி தான் நிறைய பிளேயர்ஸ் இங்க இருந்து உருவாகிட்டு இருக்காங்க. அவன் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் நிறைய பேருக்கு கோச் பண்றான். என்பிஆர்ல ஒரு கோச்சா இருக்கான். அவனுக்கு வந்து ப்ரௌட் ஆஃப் வேடசந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது வழங்கப்படுகிறது. அதனை குட்டியண்ணன் எங்கள் காயர்சிஸ் அணியின் நிறுவனர் முத்துக்குமாரன் வழங்குவார். சாக்காதான் இருக்கும். பப்ளு பிளே பாய்ஸ்ல பப்ளு அவர் பிளே பாய்ஸ் தான் விளையாண்டாரு. ஆனா இன்னைக்கு இந்தியன் சைடஸோட கோச், அவர் கோச்சா இருந்தார். இன்னைக்கு அவருக்கு வழங்கப்படுகிறது. சிறப்பான ஒரு 2 கேட்ச் முதல் நாள்ல வந்து ஒரு செம்ம 2 கேட்ச் பிடிச்சாரு. ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய டஃப் இருந்துச்சு கேட்சஸ்ல. ஆனா இவரு சூப்பரா பிடிச்சாரு. அவரு இந்த டோர்னமெண்ட்ல நிறைய 6 பறக்க விட்டு பந்தில போய் எடுக்க வச்சுட்டே இருந்தாரு. அவர் ஒரு இடதுகை ஆட்டக்காரர். இருந்தாலும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சிறந்த இடதுகை ஆட்டக்காரர் ரத்தீஷ் அவரை பெருமைப்படுத்தும் வகையில அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு. சூப்பரா விளையாண்டாருங்க. கடைசி மேட்ச் பார்த்திருப்பீங்க. செமிஃபைனல்ல ஒரு காட்டினாரு. சரியான பிளேயர் வந்து தற்பொழுது இந்தியன் சைடஸ் அவர்கள் வந்து அந்த விருதை தட்டி செல்வார் கேட்டுக்கொள்ளும். 4ஆம் பரிசு மற்றும் 3ஆம் பரிசு ஷேர் செஞ்சிருக்கீங்க. அதை வந்து அப்படியே வாங்கிக்கங்க. பரிசு வழங்கக்கூடிய எம்எம்சிசி வாங்க வந்து வாங்கிக்கங்க. அது பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு 3ஆம் பரிசு மற்றும் 4ஆம் பரிசு எம்எம்சிசி மற்றும் இந்தியன் ஷேடோஸ் இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.
இரண்டு அணியினரும் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த லைட் போக்கஸ் வந்து வழங்குபவர்கள் சேட்டை கார்த்தி, பரிசு வழங்குவர் சேட்டை கார்த்தி, கோப்பை அன்பளிப்பு அரவிந்த். பரிசு அன்பளிப்பு சேட்டை கார்த்தி, கோப்பை அன்பளிப்பு அரவிந்த் அவர்கள் வழங்குவார். போனேன் ஏதோ ஒண்ணு சதம் தட்டி செல்லுமானி ரெடிஸ் மெமோரியல் வேடசெந்தூர். டாக்டர் வினோத் கண்ணன் அவர்களின் தந்தையும் மற்றும் லைன் ஏ பிரபு எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் திண்டுக்கல் அவர்கள் இணைந்து வழங்குவார். கோப்பை வந்து அரவிந்த் புல்லட் சிசி அரவிந்த் அவர்கள் வழங்குவார். இந்த கவர் கொடுங்கப்பா தம்பி, கவர் கொடுங்க. செகண்ட் பிரைஸ் கவர். ஓகே நீ வாங்கிக்க. பங்கேற்று விளையாடிய அனைத்தவர்களுக்கும் நன்றி. இருங்க, ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும், கிளம்பிடலாம். ரெனிஸ் மெமோரியல் வேடசெந்தூர். தொடர்ந்து இந்த கிரவுண்ட்ல இதோட 4வது பிரைஸ் எடுக்கிறோம். அதுல 3 ஃபர்ஸ்ட் பிரைஸ், இதுதான் மிஸ் ஆயிருச்சு செகண்ட் பிரைஸ். பரவாயில்ல. இப்போ நடந்த 2026ல தொடர்ந்து 3 பிரைஸ் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ், இப்பொழுது 2வது பிரைஸ் எடுத்திருக்கோம். நம்மளே நடத்தி நம்ம எடுக்கிறதோட அடுத்தவங்க எடுக்கிறது தான் நல்லது. வெற்றி சிசி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சூப்பரா விளையாண்டு அந்த பிரைஸ் தட்டி சொல்லுங்க. அந்த ரெனிஸ் ஃபேமிலி அவர்கள் அனைவரும் அந்த வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெனிஸ் ஃபேமிலி சார்பா, ரெனிஸினோட சார்பா ரெனிஸ் ஃபேமிலி அனைவரும் வந்து அதை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூணு நாள் வெயில் ஃபுல்லா நின்று எல்லா மேட்சும் நின்று கவரேஜ் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரெனிஸ் ஃபேமிலி அவர்களுக்கு நம்ம ரெனிஸ் கிரிக்கெட் மெமோரியல் சார்பா இந்த கோப்பை அப்படியே நினைவு பரிசா கொடுக்கிறோம். போன வருஷம் ஒன்று கொடுத்தோம், இந்த வருஷம் கொடுத்தோம், இன்னும் வருஷம் நடத்துவோம். இதை விட அடுத்த விட இன்னும் பெருசா நடத்துவோம் கம்பல்சரி. இப்போ வந்து டீமும் இதுக்கப்புறம் வரா டீம் எல்லாமே வந்து இந்த டோர்னமெண்ட்ல பங்கேற்றுக்குங்க. நாங்க இதை ஏன் நடத்துறோம்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு பெரிய டோர்னமெண்ட் நடக்குது. நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அதே மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தணும்னு சொல்லி தான் நடத்திட்டு இருக்கோம். தம்பி போங்க, அங்க போங்க தம்பி ராஜா. அந்த கோப்பை வந்து ரெனிஸ் ஃபேமிலிக்கு வந்து நம்ம டீம் சார்பா வழங்குறோம். அவங்க ஃபேமிலி நம்ம விளையாடுற எல்லா மேட்சும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜெயிக்கிற அனைத்து போஸ்டையும் அவங்க பாக்குறாங்க. நமக்கு ஒரு உறுதுணையா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்பயுமே இதை வருஷம் நடத்தி நம்ம தம்பி நம்ம கூட தான் இருக்கான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். எப்பயுமே போற இடத்துல எல்லாம் பிரைஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம. அதற்கு காரணம் நம்ம தம்பி நம்ம கூட தான் இருக்கான். சூப்பர். நம்ம டோர்னமெண்ட் வந்து இன்னைக்கு வந்தீங்க, காலையில இருந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டு இப்ப பிரைஸ் எடுத்திருக்கீங்க. டோர்னமெண்ட் எப்படி நடத்தணும், எப்படி இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையாலுமே இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஏன்னா நாங்களும் வந்து பொள்ளாச்சியிலேருந்து குடும்பப்பேட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எல்லா டீம்ஸுமே இன்னைக்கு மண்டே எல்லாத்தோட ஒர்க்கு கமிட்மெண்ட்ஸு எல்லாத்தையுமே விட்டுட்டு விளையாட வந்திருக்கோம். நல்லா ஹோஸ்ட் பண்ணாங்க. மதிய சாப்பாடு டோர்னமெண்ட் நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. டீசெண்டில் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒரு ரெனிஸ் அவரோட மறைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் வந்து 2வது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. என்னதான் ஒரு நண்பர் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவர் மேலே வச்சிருந்த ஒரு ட்ரஸ்ட்டு எந்த அளவுக்கு அவரை பிடிச்சிருக்கு
அவர் வருஷம் அந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். நிறைய இடத்துல பண்ணுறதில்ல, ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவர் கிரிக்கெட் அந்தளவுக்கு அவர் பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இணைஞ்சு நடத்துகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இனிமே வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ பிரகா பிரதர். சூப்பராக ஆடிங்க. நீங்களும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சூப்பராக ஆடிங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்தியன்ஸோட ஸ்டாடி கொம்பு சென்ற இடமெல்லாம் பிரைஸுங்க. அவங்க நாங்கள் பார்த்துட்டோம், எங்கே போனாலும் பிரைஸ். அது என்னன்னு தெரில. வாங்க அதை இந்த டோர்னமெண்ட் பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய டோர்னமெண்ட் நடக்குது. இப்போ இங்கே எப்படி நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்களும் எல்லா டோர்னமெண்ட் இப்போ எல்லா சைடும் போகிறீங்க, வெளியூர் முதல் கொண்டு போய் விளையாடுறீங்க. இப்போ நம்ம டோர்னமெண்ட் எப்படி நடத்தியிருக்கோம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் நடத்துகிறாங்க ரெனிஸ் மெமோரியல். சூப்பராகவே இருந்துச்சு. நாங்களும் வந்து ஒரே ஒரு டோர்னமெண்ட்டு லாஸ்ட் டைம் விளாண்டதுலேயும் கொஞ்சம் ப்ரைஸும் வாங்கியிருந்தோம். அவரோட நினைவாக நடத்துறீங்க. இதேமாதிரி சிறப்பாக வருஷம் நடத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். பிச்சு சூப்பராக இருந்துச்சு. பிச்சு ரெடி பண்ணது எல்லாமே எல்லாருமே இந்த சாப்பாடு போட்டது எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இது பண்ணீங்க. எந்த ஒரு இது இல்லாமல் கரைச்சல் இல்லாமல் நல்லபடியாக நடந்துச்சு. இந்த மாதிரி வருஷம் நடத்துனீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த லோக்கல்ல இருந்து வந்து எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ. அடுத்து நடத்தும்போது சொல்லுங்கள், இதே மாதிரி வந்து விளையாண்டு கொடுக்கணும். நன்றி.